வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி கோகிஸ் கிச்சனில் நாம் நெல்லை ஸ்டைல் சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, கரம் மசாலா, கர்டு, சால்ட்டெல்லாம் நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபைன் சாப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயில் எண்ணெய் விட்டு நம்ம தாளிப்பு ஐட்டம் எல்லாமே போடுவோம் இல்லையா, 2 பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு நம்ம நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கணும். ஆக்சுவலாக நல்லா அந்த எண்ணெயும் இந்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக திரிஞ்சு வரும். அந்த திரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதக்கணுங்க. அதுக்கப்புறம் வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா அந்த வதக்கும் போதே கொஞ்சோண்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆனியன் பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நல்லா இந்த ஆனியன் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பிஃபோராகவே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அதை கூட எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த கிரேவி மாதிரி இந்த ஆயிலோட இந்த பேஸ்ட்டு, இந்த ஆனியன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த ஆனியனும் இந்த எண்ணெயும் இந்த மாதிரி திரிஞ்சு வரும். அப்படி திரிஞ்சு வர சமயத்தில் நம்ம ஒரு சின்ன ரொம்ப குட்டியான ஒரு டொமேட்டோவை எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. நிறைய போட்டால் நிறைய ஒரு மாதிரி அந்த புளிப்பு டேஸ்ட் ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம அந்த ஆனியன் நிறைய எடுக்கிறோம். அதாவது ஒரு 2 பெரிய ஆனியனுங்கும்போது ஒரு குட்டி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போதே இது மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகும். எண்ணெயும் இந்த கிரேவியும் தனியாகவே பிரியுங்க. நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வதங்கிடணும். அதாவது அடி பிடிச்சிடும். இது மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால ஸோ அடி பிடிக்காமல் இது மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. எண்ணெயும் இந்த கிரேவியும் இது மாதிரி நல்லா திரிஞ்சு வரும்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே சால்ட் உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த உப்புலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கன் பவுடர் இருக்கு இல்லையா, சிக்கன் பவுடர் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அந்த மேரினேட் பண்ண சிக்கன்லேயே நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு இந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மேரினேட் பண்ண சிக்கனையும் எடுத்து இந்த கிரேவியில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கனை நல்லா கிளறி விட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த ஆனியன் பேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிடணும். ஏன்னா சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ண ரொம்ப நேரம் நம்ம அதை வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த சிக்கனில் கொதன்னு தண்ணி வைக்காமல் நம்ம சிக்கனில் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தெளித்து தான் நம்ம இந்த சிக்கன் செய்ய போகிறோம். நான் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி விடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நாங்கள் கிரேவி மாதிரி நல்லா திக்காக பண்ணுறதுனால தான் நாங்கள் தண்ணி கம்மியாக தெளித்து ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னா சிக்கன் குழம்பு ஆகிடும். இது சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி எதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடியாப்பம், அப்புறம் ஆப்பம், இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் பூரி, சப்பாத்தி இதுக்குமே செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இந்த நல்ல சுவையான கம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட சந்திக்கலாம். பை பாய். சைனிங் ஆஃப் கோகி. கோகிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.